ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ். ஓகேவா? ரீவேல்யூவேஷன் என்ன? ஒரு அசட்டை நீ திருப்பி என்ன பண்ணுற, வேல்யூ பண்ணுற. ஓகேவா? வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன பண்ணுற, ஏதோ ஒரு வருஷம் நடுவில் வேல்யூ பண்ணுற. அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறோம், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட். ஸோ ரீவேல்யூவேஷன் 2 டைப்ஸ். ஒன்று அப்வர்ட் ரீவேல்யூவேஷன், இன்னொன்று டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன். என்னது ரீவேல்யூவேஷன் எத்தனை டைப்ஸு? 2 டைப்ஸ். ஒன்று என்னது அப்வர்ட், இன்னொன்று டவுன்வர்ட். அப்வர்ட்னா என்னது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டவுன்வர்ட்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அப்வர்ட் ரீவேல்யூவேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி நீ பாஸ் பண்ணுவ? அப்வர்ட் ரீவேல்யூவேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ? அசட் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ். ஓகேவா? அசட் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ். ஏன்னா இது நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ அசட்டுடைய வேல்யூ ஏறி இருக்குன்னா நமக்கு என்னது, ப்ராஃபிட். ஒரு பொருளை நீ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, இன்றைக்கி அதனுடைய மதிப்பு எவ்வளோ ஆயிருக்கு, 1200 ஆயிருக்குன்னா நமக்கு ப்ராஃபிட்டா இல்லையா? ப்ராஃபிட். ஓகே. ஸோ அப்போ அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் போடணும். ஏன் P&Lக்கு போடக்கூடாது அப்படின்னா, P&Lக்கு போட்டினா அது வந்து டிவிடெண்ட் என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா? பட் P&Lக்கு போடலாம், அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இந்த அசட்டுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு என்ன இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த காசை நீ எங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது, P&Lக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. தனியாக ஒரு ரிசர்வ்ஸ் என்ன பண்ணணும், நீ மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இது எப்போனா இனிஷியல் ரீவேல்யூவேஷன் அப்போ. இது எப்போ? இனிஷியல் ரீவேல்யூவேஷன் அப்போ அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். கிளியரா? இனிஷியல் ரீவேல்யூவேஷன் அப்போ அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசட்டுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா ஜெர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். அசட்டுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா P&L அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் போடணும். ரீவேல்யூவேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இனிஷியல் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன். இனிஷியலாக ஒரு அசட்டுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு, நீ இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, அதை ரீவேல்யூ பண்ணும்போது 900 ஆயிருக்கு. டெப்ரிசியேஷன் எல்லாம் போக ரீவேல்யூ பண்ணணும். ஓகேவா? இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, டெப்ரிசியேஷன் 100 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ புக் வேல்யூ, 900. ஆனால் இப்போ 800 தான் அந்த அசட்டுடைய வேல்யூ இருக்குது. அப்போனா தான் என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? டெப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் கன்சிடர் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, 100 ரூபா டெப்ரிசியேஷன் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கணும் புக்கில், 900. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது எவ்வளோக்கு விற்கிது, 800க்கு தான் விற்கிது புதுசு. அப்போ ரீவேல்யூ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன். அந்த லாஸை நீ என்ன பண்ணணும், இப்போ புக் பண்ணணும். அந்த லாஸை நம்ம என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இது எப்போனா இனிஷியலாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் ரீவேல்யூ பண்ணும்போது இந்த மாதிரி வருதுன்னா என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னா சப்சீக்வெண்ட் ரீவேல்யூவேஷன். நெக்ஸ்ட் என்னது, சப்சீக்வெண்ட் ரீவேல்யூவேஷன். ஃபஸ்ட்டு வாங்கியிருக்க, வாங்கும்போது 1000. இப்போ நீ ரீவேல்யூ பண்ணிட்ட, ரீவேல்யூ பண்ணும்போது 1200. ரீவேல்யூவேஷன் எவ்ரி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 2 இயர்ஸ், எவ்ரி 5 இயர்ஸ், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீரியடில் என்ன பண்ணிக்கலாம், ரீவேல்யூவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்கும்போது 1000, ஃபஸ்ட் டைம் ரீவேல்யூ பண்ணும்போது 1200. அப்போனா ஃபஸ்ட் டைம் அப்வர்ட் நடந்திருக்கா, டவுன்வர்ட் நடந்திருக்கா? அப்வர்ட் நடந்திருக்கு. இப்போ சப்சீக்வெண்ட்டாக அப்வர்ட் நடக்குது, செகண்ட் டைமும் அப்வர்ட் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், அசட் டு ரீவேல்யூவேஷன் போடுவேன். ஆனால் இப்போ சப்சீக்வெண்ட்டாக டவுன்வர்ட் நடக்குது. புரியுதானே பேசுகிறேன்னு? வாங்கும்போது 1000, ஃபஸ்ட் டைம் ரீவேல்யூவேஷன் அப்போ 1200, செகண்ட் டைம் ரீவேல்யூவேஷன் அப்போ 1100. இந்த சுச்சுவேஷனில் தான் நீ என்ன பண்ணணும்னா ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணும். கிளியரா? புரியுதா? இந்த சுச்சுவேஷனில் தான் நீ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும். கிளியரா? ஆனால் இந்த டவுன்வர்டு இப்போ எவ்வளோ நடந்திருக்குன்னா 1200 அப்வர்ட் ஆச்சுல்ல, டவுன்வர்டு வந்து 900க்கு ஆயிடுச்சு. அப்போ நான் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் 200 ஏற்கனவே பாஸ் பண்ணியிருப்பேன்ல இங்கே கிரெடிட்டில், அந்த 200 இப்போ டெபிட் பண்ணிடணும். P&L அக்கௌண்ட் டெபிட் 100, அசட் அக்கௌண்ட் வந்து 300 கிரெடிட் பண்ணியிருக்கணும். ரீவேல்யூவேஷன் புரியுதா?
அசெட்டோடைய வேல்யூ 1000, 1200 மாறுது. அப்போ இனிஷியல் ரீவேல்யூவேஷனா இல்லை சப்சிக்வெண்ட் ரீவேல்யூவேஷனா? இனிஷியல். ஃபஸ்ட்டு டைம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? இனிஷியல் ரீவேல்யூவேஷன். அப்போ அசெட்டுடைய வேல்யூ இப்போ நீ 1200க்கு மாற்றணும். என்ன பண்ணால் 1200 மாறும்? அப்வர்ட். அசெட்டுடைய அக்கௌண்ட் டெபிட் 200 டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் 200 போடுவேன், 1200 ஆகிடும். கரெக்டாக? இப்போ அசெட்டுடைய வேல்யூ சப்சிக்வெண்ட்டாக பண்ணும்போது 1300 ஆகுது. அப்போனா ஜர்னல் என்ட்ரி போடுவேன். மறுபடியும் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் போடுவேன், 100. இப்போ 1300 ஆகலை, 900 ஆயிடுச்சு. அப்போ நான் என்ட்ரி போடுவேன். சரி, 1000 ஆயிடுச்சு. அப்போ நான் என்ட்ரி போடுவேன். ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். அந்த 200 நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா புக் வேல்யூ நமக்கு எவ்வளோ வரணும்? 1000 வரணும். பட் இப்போ அசெட்டுடைய வேல்யூ 900. அப்போ நான் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் 200 டெபிட் பண்ணணும். அதுக்கப்புறமா P&L 100 டெபிட் பண்ணணும். ஏன்னா இந்த ரிசர்வ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கல, இங்கே 200 ஏறி இருக்குல்ல, அந்த 200 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீ ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா P&L என்ன பண்ணணும்? 100 ரிவர்ஸ் பண்ணணும் டு அசெட். கிளியரா? புரியுதா? இது என்னது? சப்சீக்வெண்ட் ரீவேல்யூவேஷனுக்கான என்ட்ரி. கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியராமா? நம்ம சுஜிதா ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு, சப்சீக்வெண்ட்டாக அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு. புரியுதுன்னா சுச்சுவேஷன்? ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் இனிஷியல் அப்வர்ட், இனிஷியல் டவுன்வர்ட். இப்போ நான் பார்க்குறோம் சப்சீக்வெண்ட் அப்வர்ட், சப்சீக்வெண்ட் டவுன்வர்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சப்சீக்வெண்ட் டவுன்வர்ட் பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? சப்சீக்வெண்ட் டவுன்வர்ட் இது கரெக்டாக. சப்சீக்வெண்ட்டாக கம்மியாக இருக்குது, சப்சீக்வெண்ட்டாக என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. சப்சீக்வெண்ட்டாக அப்வர்ட் ஆனதோ பார்த்தோம். ஆனால் அந்த சப்சீக்வெண்ட் அப்வர்ட் எப்படி நடந்திருக்கு? இனிஷியல் அப்வர்ட், சப்சீக்வெண்ட் அப்வர்ட் நடந்திருக்கு. பட் இப்போ என்னன்னா இனிஷியல் டவுன்வர்ட், சப்சீக்வெண்ட் அப்வர்ட். இனிஷியலாக குறைஞ்சிருக்கு, சப்சீக்வெண்ட்டாக ஏறி இருக்கு. அப்போ நான் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். இனிஷியலாக குறையும் போது நான் பாஸ் பண்ணேன் P&L டு அசெட். அப்போ சப்சீக்வெண்ட்டாக ஏறும் போது நான் பாஸ் பண்ணுவேன் அசெட் டு P&L. எவ்வளோ? அந்த 200 வரைக்கும் தான். அதை மீறி ஏறுதுன்னா என்ன பண்ணுவேன்? ரீவேல்யூவேஷன். அசெட் டு P&L பாஸ் பண்ணிட்டு அது அசெட்டுடைய காஸ்ட்டை மீறி ஏறும் போது தான் என்ன பண்ணுவேன்? நீ ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவேன். கிளியரா? புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஓகேவா? அந்த புக்கில் ஒரு 4 டேபிள் கொடுத்துருக்காங்க பாரு, படிச்சு பாரு, டப்பா போட்டு பிரான்ச் மாதிரி. சப்சீக்வெண்ட்டுன்ற வேர்டை பார்த்து பயப்படாத. சப்சீக்வெண்ட்னா என்ன? ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு, மறுபடியும் இப்படி நடக்குது. ஓகேவா? அந்த சப்சீக்வெண்ட் எப்படி வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ், செகண்டு இன்க்ரீஸ்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை, எதுவுமே யோசிக்க தேவையில்ல, அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டும் டிக்ரீஸ், செகண்டும் டிக்ரீஸ்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் ஃபஸ்ட் டிக்ரீஸ்க்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? நமக்கு எப்போ வருது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ், சப்சீக்வெண்ட் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு டிக்ரீஸ், சப்சீக்வெண்ட் இன்க்ரீஸ். இது மட்டும்தான் நீங்கள் யூனிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பேலன்ஸ் எல்லாமே நீ ஈஸியாக போட முடியும். சேம் என்ட்ரி தான். ரெடியூஸ் ஆனால் டெபிட் பண்ணுவேன், P&L அசெட்டை கிரெடிட் பண்ணுவேன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட்டை டெபிட் பண்ணுவேன், ரீவேல்யூவேஷன் ரிசர்வை கிரெடிட் பண்ணுவேன். புரியுதா? கிளியரா? புரியுதா? ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறாங்க படி? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இனிஷியல் இன்க்ரீஸுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இனிஷியல் இன்க்ரீஸ் என்ன சொல்கிறாங்க? கிரெடிட் டைரக்ட்லி டு த ஓனர்ஸ் ஃபண்ட், தட் இஸ் ரீவேல்யூஷன் சர்ப்ளஸை டேரக்டாக கிரெடிட் பண்ணி சொல்கிறாங்க. செகண்ட் இனிஷியல் டிக்ரீஸ் என்ன சொல்கிறாங்க? சார்ஜ் டு த P&L. அப்படின்னா P&L அக்கௌண்ட் டெபிட் டு
அசட் அக்கௌண்ட் இனிஷியலுக்கு. நெக்ஸ்ட்டு பேக்கில் கொடுத்துருக்காங்க இனிஷியலி டிக்ரீஸ் சப்சிக்வெண்ட்லி இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இனிஷியல் டிக்ரீஸ் என்ன, ஸ்டார்டிங் P&L டெபிட் பண்ணியிருப்பேன், இப்போ என்ன ஆகுது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கீழே என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டு தட் எக்ஸ்டென்ட் வரைக்கும் என்ன பண்ணணும், P&L நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் மாறிச்சுன்னா அசட்டுடைய வேல்யூ தாண்டிச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ரீவேல்யூஷனை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இனிஷியல் இன்க்ரீஸ் சப்சிக்வெண்ட் டிக்ரீஸ். அப்போ என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். P&L என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையே வைக்கக்கூடாது. புரியுதா, கிளியரா, ஓகேவா? நோட் எடுத்து எழுதிக்கோ, ஜேர்னல் என்ட்ரி எழுதிக்கோ. அப்பவர்ட் ரீவேல்யூவேஷன் அது வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு போட்டியா, இனிஷியல் இன்க்ரீஸ்ன்னு போட்டுக்கோ. இனிஷியல் இன்க்ரீஸ் அப்பவர்ட் ரீவேல்யூவேஷன் பக்கத்தில் அசட் டு ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். இனிஷியலில் டவுன்வர்டில் என்ன பண்ணணும், P&L டு அசட். ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸ் என்ன பேர் வேணா சொல்லலாம் அதுக்கு, சரியா? நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் ரீவேல்யூவேஷன் ஹெட்டிங் போட்டுக்கோ. சப்சிக்வெண்ட் ரீவேல்யூவேஷன் ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கோ. சப்சிக்வெண்ட் ரீவேல்யூவேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் இனிஷியல் இன்க்ரீஸ் சப்சிக்வெண்ட் டிக்ரீஸ். அப்போனா இந்த சுச்சுவேஷனில் ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் டெபிட் டு அசட் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே சிச்சுவேஷனில் இஃப் ஓகே எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1000 இருக்குது, 1200 ஆகுது அப்படின்னா நம்ம மேலே ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்போமா, அப்போ அந்த 200க்கு மட்டும் இங்கே ரிவர்சல் பண்ணுறோம். புரியுதா? இப்போ 1200லேருந்து 900 ஆயிடுச்சு. அப்போ என்ன பாஸ் பண்ணணும்னா ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் டெபிட் 200 P&L டெபிட் 100 டு அசட் 300 பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 200 மட்டும்தான் இங்கேருந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். கிளியராமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் என்னென்னா இனிஷியல் இன்க்ரீஸ் இனிஷியல் டிக்ரீஸா இனிஷியல் டிக்ரீஸ் சப்சீக்வெண்ட் இன்க்ரீஸ். அப்போனா அசட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L 200 போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1000லேருந்து 800 மாறிடுச்சு. இப்போ 800லேருந்து 1000 மாறிச்சுன்னா இந்த என்ட்ரி. இப்போ 800லேருந்து 1100 மாறிச்சுன்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் 300
P&L credit 200, revaluation surplus 100. இதுக்கு வந்து இது வந்து இதுக்கு next illustration solve பண்ணுங்க கீழ எத்தனாவது 12 ஸோ இதோட டிப்ரிசியேஷன் உனக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் உனக்கு புக் பேக் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கிற கொஷின்லாம் நீ என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அமார்டைசேஷன் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஈஸி தான் அது. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ண அமார்டைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 12th கொஷின்ஸ் கம்ப்ளீட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது அப்படின்னு படிக்கிறத விட இந்த கான்செப்டுக்கான ஆன்சர் இது அப்படின்னு படிக்கிறது தான் பெட்டர். ஓகேவா? அதனால தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் வேறு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. கரெக்டாக இல்லையா? இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் நீ இதை ரிலேட் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? அதனால தான் நான் கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் தனியாக உட்காந்து. ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுதா? புரியலையா? என்ன புரியல? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ அசட்டுடைய காஸ்ட்டு? 12 lakhs. 10 இயர்ஸ்க்கு ஒர்க் யூஸ்ஃபுல் லைஃப் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெசிடியல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ரெசிடியல் வேல்யூ கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 1,20,000 போடுவோம். 3 வருஷம் கழித்து ரீவேல்யூ பண்ணுறாங்க. அப்போ புக் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 3 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போக பேலன்ஸ் இருக்குது தானே புக் வேல்யூ இருக்கும். 8,40,000 புக் வேல்யூ இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு ரீவேல்யூ பண்ணுறாங்க இவங்க? 60,000 அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போனா என்னது? 60,000 ரேட் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவே உனக்கு டேரெக்டாக ரீவேல்யூட் அட் 9 lakhs கொடுக்குறதுக்கும் எக்ஸாமில் சான்சஸ் இருக்குது. அப்போ நீ 9 lakh எத்தனை போய் ஆட் பண்ணக்கூடாது. உன்னுடைய ஆன்சர் என்னங்க? 9 lakh தான். 60,000 தான் ஆட் ஆயிருக்கு. புரியுதா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு? ரீவேல்யூடு அட் 9 lakhsக்கும் ரீவேல்யூடு பை 9 lakhsக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீவேல்யூடு பை 9 lakhsனா அந்த 9 lakhsக்கு ஏறி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. இப்போ ரீவேல்யூடு பை 60,000னா எவ்வளோ ஏறி இருக்குது? 60,000 ஏறி இருக்குது. ரீவேல்யூடு அட் அப்படின்னு சொன்னானது
அதுதான் அந்த அமௌண்ட்டு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும், நீ எடுத்து போடணும். புரியுதா? ஸோ எவ்வளோ 90,000 அவங்களே சொல்லிட்டாங்க 60,000 அப்பர்ட் ரீவேல்யூவேஷன். அப்போனா புக் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இப்போ ரீவேல்யூ பண்ணி 9 lakhs இருக்கும். அப்போனா ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். இனிஷியலாக சப்சிக்வெண்ட்டாக இது இனிஷியல் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற ரீவேல்யூவேஷனை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் ரீவேல்யூவேஷன் பண்ணுற அப்படின்னா என்னது அது இனிஷியல் ரீவேல்யூவேஷன். இனிஷியல் ரீவேல்யூவேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ். ஏன்னா இது என்ன ரீவேல்யூவேஷன்? அப்பர்ட் ரீவேல்யூவேஷன். ஸோ 9 lakhs ஆகிடும் புக் வேல்யூ. இப்போ 9 lakhs ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டெப்ரிசியேஷன் போடுவேன்? ரிமைனிங் லைஃப் எவ்வளோ இருக்குது? 9 years 7 years? நார்மலாக 7 years. ஆனால் ரீஅசஸ் பண்ணுறாங்க. ரீஅசஸ் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் சொல்கிறாங்க? 9 years. அப்போ ரீஅசஸ்க்கு நீ என்ட்ரி போடணும்ல. அப்போ ரீஅசஸ் பண்ணினா 9 lakh டிவைட் பை 9 போட்டிங்கன்னா எவ்வளோ? 1 lakh per year வந்து என்னது நீ டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணுவேன். ஈஸி கொஸ்டின் தான் இது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, புக் பேக்கில் 4th கொஸ்டினோ 5th கொஸ்டினோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கொஸ்டின். அதில் நீ இப்போ படித்த எல்லா கான்செப்ட்டுமே அப்ளை ஆகும். இனிஷியல் சப்சிக்வெண்ட் ரீவேல்யூவேஷன் எல்லாமே அப்ளை ஆகும் 4th 5th கொஸ்டினும் புக் பேக்கில். ஓகேவா? லாஸ்ட் அமார்டைசேஷன். ஓகேவா? டேஞ்சிபிளாக இருக்கவே டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். தேயுது, அதனால தான் சொல்கிறோம் டெப்ரிசியேட் ஆகுது, வேல்யூ என்னது குறையுது. இன்டேஞ்சிபிளாக இருக்கவே நம்ம என்ன சொல்கிறோம்னா அமார்டைசேஷன் சொல்கிறோம். டேஞ்சிபிளுக்கு இன்டேஞ்சிபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? டேஞ்சிபிள்னா டச் பண்ண முடியும், பார்க்க முடியும். இன்டேஞ்சிபிள்னா பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் காப்பி ரைட்ஸ், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க், ஓகேவா, லைசன்ஸ், இதெல்லாம் என்ன வரும் உனக்கு? இன்டேஞ்சிபிள் அசட்ஸாக வரும். ஓகேவா? அப்போ இந்த இன்டேஞ்சிபிள்னு சொல்லும்போது நீ டெப்ரிசியேஷன் சொல்ல முடியாது, அது தேயாது. ஆனால் அந்த காஸ்ட்டை இப்போ வந்து நான் 5G வச்சுருக்கேன், ஸ்பெக்ட்ரம்கான காஸ்ட்டை பே பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த லைசன்ஸ் ஃபீயை எத்தனை வருஷம் இந்த ஸ்பெக்ட்ரம் நான் யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை வருஷத்துக்கு பிரித்து கொடுக்கணுமா, பிரித்து கொடுக்கூடாதா? பிரித்து கொடுக்கணும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அமார்டைசேஷன். அதனுடைய வேல்யூவை நீ என்ன பண்ணுற? அமார்டைஸ் பண்ணுற டியூரிங் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட்டில் அப்படின்னு சொல்கிறோம். டேஞ்சிபிளாக இருந்தால் டெப்ரிசியேஷன், இன்டேஞ்சிபிளாக இருந்தால் என்ன அமார்டைசேஷன். வேர்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இதுவும் நார்மல் என்னது டெப்ரிசியேஷன் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ இவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக் பேசிஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக் பேசிஸ்னா என்ன? SLM பேசிஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தவிர்த்து உனக்கு கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் மெத்தட் அந்த மாதிரி கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணலாம் நார்மலாக என்ன பண்ணுவேன்? SLM பேசிஸில் தான் பண்ணுவேன். இங்கே ரெசிடியல் வேல்யூன்ற ஒன்று வராது. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணுவேன்? நீ அமார்டைஸ் பண்ணி வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்? இவ்வளோ அமார்டைசேஷன் சொல்லி அதே ஜேர்னல் என்ட்ரி தான். என்னது? அமார்டைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்டேஞ்சிபிள் அசட் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் டு மிஷினரி போடுற மாதிரி என்ன வரும்? அமார்டைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்டேஞ்சிபிள் அசட் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஓகேவா? இதுலேயுமே வந்து டிஸ்போசல் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொவிஷன் ஃபார் அமார்டைசேஷனும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மாதிரி சொல்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை பற்றி உனக்கு பெருசாக வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கிளியரா? ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13 ட்ரை பண்ணி பாரு. அங்கேயும் அதே மாதிரி லீகல் ஃபீஸ்லாம் காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ஒரு அசட் ஒரு அமௌண்ட் ஒரு ட்ரேட்மார்க் வாங்கணும்னா நான் லாயர்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸ் அதெல்லாம் கட்ட வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபீஸையும் என்ன பண்ணிக்கலாம்? நான் காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைஃப்பை ரீஎஸ்டிமேட் பண்ணிக்கலாம். எல்லாமே டெப்ரிசியேஷன் எல்லாம் பார்த்தோமோ அப்படியே அப்ளை ஆகும். வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னது? டெப்ரிசியேஷனுக்கு பதில் அமார்டைசேஷன் சேஞ்ச் ஆகும். சரியா? இதெல்லாம் எனக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உனக்கு கேட்டால் மிஷினரி டிஸ்போசல், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆர் எஸ்டிமேட்டட் லைஃப்பை ரீஅசஸ் பண்ணுறது, ரீவேல்யூவேஷன், இந்த 4 ஏரியாவிலேருந்து தான் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. புக் பேக் ஃபஸ்ட்டு கொஷின் படித்து பாரு. முடித்தவங்க உன்னால் போட முடியுமா இல்லை என் ஹெல்ப் வேணுமா அப்படின்றத சொல்லு, நம்ம பார்க்கலாம் என்னென்னு.
புக் பேக்கில் ஃபஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணிப்பார். படித்து முடிச்சவங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன் 13 போட்டவங்க 14 அப்புறமா கூட பார்த்துக்கோ. 14 ஈஸி தான். டேரெக்டாக புக் பேக் கொஷின் 13 முடித்தவங்க புக் பேக் கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து படிச்சுப்பார். கொஷின் புரியுதா, இல்லை நான் போட்டால் தான் புரியுமா, இல்லை உன்னால் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த்லாம் உன்னால் போட முடியாது எனக்கு தெரியும், ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துட்டு முடியுமா முடியாதா, என் ஹெல்ப் வேணுமா அப்படின்றத சொல்லு, அதை போடலாம். ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கேன்னு பயப்படாத. என்ன பண்ணியிருக்காங்க கண்டென்ட்டுன்னு ஒரு தடவை நல்லா படிச்சுப்பார் ஃபஸ்ட்டு கொஷினில். என்ன சந்தோஷம், அது புரிஞ்சிச்சா கஷ்டமாக இருக்கா? புரிஞ்சிச்சா இவனே சவுந்தர்?
என்னம்மா ஏதாவது புரிஞ்சுதா? புக் பேக் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்து என்ன சுப்ரேஜா ஓரளவுக்கு சரிம்மா எக்ஸ்பிளைன் பண்ணவா? என்ன சந்தோஷ்? ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கொஷினில் அனலைஸ் பண்ணணும் கொஷினை. 2005 ஒரு அசெட்டை வாங்கியிருக்கேன். அந்த அசெட்டுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க 2 lakh. அப்போ அந்த அசெட் இங்கே என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா? மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போனா இந்த 2 lakhமே காஸ்ட்டு. இந்த 2 lakhக்கு அவங்க டெப்ரிசியேஷன் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. ஏன்னா என்டையர் 2 lakhமே எதுக்குள்ளே இருக்குது? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ புக் வேல்யூ ஆஃப் அந்த 2 lakh எவ்வளோ? 0. அந்த 2 lakh அசெட் என்னது? புக் வேல்யூ 0. அப்போ இந்த அசெட்டை விற்றா வர காசு எல்லாமே நமக்கு என்னது? ப்ராஃபிட். கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட் இன்னொரு அசெட் எவ்வளோ வச்சுருக்காங்க? 3 lakh. அதுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க? 3 lakhs. அப்போ அதுவுமே 0 புக் வேல்யூ. வித்து வந்து நமக்கு என்னது? ப்ராஃபிட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 10 lakhs எப்போ 2012 வாங்கியிருக்காங்க. அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 9,50,000 இருக்குது. இது வந்து ஓப்பனிங்கில் இருக்கா க்ளோசிங்கில் இருக்கா? ஓப்பனிங்கில் இந்த புக் வேல்யூ இருக்குது. கொஷின் மேலே படிச்சுப்பார். இயர் பிகினிங்கில் இருக்கா இயர் எண்டில் இருக்கா? இயர் பிகினிங்கில் இருக்கா இயர் எண்டில் இருக்கா? நல்லா படி. கீழே லாஸ்ட் லைன் படி, ஃபஸ்ட்டு லைன் படி. 2021 இந்த பேலன்ஸ் இருக்கா? எப்போ ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க? 2022. கீழே பாரு. கரெக்டாப்பா? டிசம்பர் 2021 இந்த பேலன்ஸ் இருக்குது. ஒன்று டிசம்பர் 2022 புக்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா ஓப்பனிங்கில் இருக்குது. அப்போ க்ளோசிங் மீன்ஸ் கரண்ட் இயருக்கு அது டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாது? அந்த 10 lakhக்கு டெப்ரிசியேஷன் போடணும். நெக்ஸ்ட் என்னது? பேலன்ஸ் எல்லாத்துக்குமே டெப்ரிசியேஷன் போட்டு வரணும். கரெக்டாக? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 10% per annum. என்ன மெத்தடு? எஸ்எல்எம்மா டபிள்யூடிவியா? சொல்லலையா? என்ன மெத்தடுப்பா? எஸ்எல்எம்மா டபிள்யூடிவியா? கரெக்டு. எஸ்எல்எம்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? டபிள்யூடிவின்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? தெரியலையா? எப்படிமா கண்டுபிடிக்குது? என்ன வேர்டை வச்சு கண்டுபிடிச்ச? ஏன் எஸ்எல்எம்னு சொல்கிற? எந்த வேர்டை வச்சு எஸ்எல்எம்னு சொல்கிற? உனக்கு ஃபஸ்ட்டு டேவே நான் கிளாஸில் சொன்னேன். இந்த வேர்டு கொடுத்துருந்தா அது என்னது? எஸ்எல்எம்மு. என்ன வேர்டு அது? 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னது? எஸ்எல்எம். டேரெக்டாலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஓகேவா? என்ன மெத்தடு? எஸ்எல்எம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எப்போ வந்து அசெட்டை வாங்குற விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க? எல்லாமே மிட் ஆஃப் த இயரில் தான் அசெட்டை வாங்குற. மிட் ஆஃப் த இயரில் தான் அசெட் என்ன பண்ணுற? விற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்போ ஒரு புது அசெட் வாங்குறேன்னா அதுக்கான டெப்ரிசியேஷன் எங்கேருந்து போட்டிருக்கணும்? 6 monthsக்கு போட்டிருக்கணும். அதே மாதிரி ஒரு அசெட்டை விற்கும் போது அதுக்கு என்ன பண்ணிடணும்? 6 monthsக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிட்டு தான் அந்த அசெட்டை நீ என்ன பண்ணணும்? விற்றுருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டியூரிங் 2022 இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டிரான்சாக்ஷன்? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபார் 15 lakhs. அது பர்ச்சேஸ். அப்போ அதுக்கு 6 monthsக்கான டெப்ரிசியேஷன் போட போகிற. அது கரண்ட் இயர்க்கான ஃபிகர். அது லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி பாட் ஆன் 2011 ஃபார் 1,70,000 வாஸ் ஸ்கிராப்டு. அப்படியே நெசுக்கி தூக்கி போட்டாங்க. அதுலேருந்து ஒரு காசும் அவங்களுக்கு வரல. ஓகேவா? புரியுதா? அப்போ இந்த 1,70,000 எதுக்குள்ளே இருக்குது? எதுக்குள்ளே இருக்குது? 1,70,000 2011 பர்ச்சேஸ் பண்ணுது. அப்போ எதுக்குள்ளே இருக்குது? 3 lakhக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? நீ 3 lakh மைனஸ் 1,70,000 பண்ணுமா? ஏன்னா இந்த 1,70,000 விற்றுட்டு அப்போ பேலன்ஸ் புக் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1,30,000 புக் வேல்யூவில் இருக்கும்.
இந்த வித் அசெட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சா ஏதாவது வரல, அப்படியே ஸ்க்ராப் பண்ணி தூக்கி போட்டேன், காசும் நமக்கு வரல. அப்போ அசெட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணால் போதும், P&L நமக்கு அஃபெக்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. அசெட்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளியரா, புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? டூ 2012 வாங்கினதை அதனுடைய அசெட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ, 90,000. அதுக்கு எவ்வளோக்கு விற்றுருக்க, 5,000. அப்போ 2012 நமக்கு என்ன அசெட் இருக்குது, 10 lakh ஒர்த் உள்ள அசெட் இருக்குது. அதுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே 9,50,000 டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10 lakhக்கு நீ 9,50,000 டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணிட்ட. அப்போ இந்த 90,000க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணியிருப்ப, சிம்பிள்மா 95% டெப்ரிசியேஷனாக போயிடுச்சா, கரெக்டா? அப்போ 90,000க்கு 95% எவ்வளோ, 80,500. அப்போ பேலன்ஸ் புக் வேல்யூவில் எவ்வளோ இருக்குது, 4,500. பிகினிங் ஆஃப் த இயர்லையா இல்லை சேல் பண்ணும்போதா, நல்லா பாரு, பிகினிங் ஆஃப் த இயர்லையா சேல் பண்ணும்போதா, பிகினிங் ஆஃப் த இயரில். ஏன், ஏன்னா இந்த 10 lakhக்கான 9,50,000 டெப்ரிசியேஷன் எப்போ இருக்குது நமக்கு, பிகினிங் ஆஃப் த இயரில் தானே இருக்குது. அப்போ இந்த 90,000க்கான 85,500 டெப்ரிசியேஷன் எப்போ இருக்கும், பிகினிங் ஆஃப் த இயரில் தானே இருக்கும். கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணணுமா, எவ்வளோ கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், ஒரிஜினல் காஸ்ட் 90,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12. ஏன் 6/12, சேல் பண்ணுறது எப்போ, 6 monthsல சேல் பண்ணுறோம். அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 4,500 கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். அப்போ புக் வேல்யூ என்ன நமக்கு 0. எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 5,000க்கு. அப்போ என்டையருமே நமக்கு என்னது, ப்ராஃபிட். கரெக்டாக இல்லையா, புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், கஷ்டமான கொஸ்டின் இல்லை. கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க, புரியுதானா சொல்கிறேன்னு. ஒரே கொஸ்டின் நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரே கொஸ்டினில் மர்ஜ் பண்ணி உனக்கு சிங்கிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, புரியுதா? வேறு வேறு கொஸ்டினாக படித்ததை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கொஸ்டினாக மர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ இது கிளியரா? ஸோ என்டையர் 5,000மே நமக்கு என்னது இப்போ ப்ராஃபிட். கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கப்பா, 15,000. இப்போ அது எந்த கேட்டகரியில் இருக்குது, 7 lakhs. 7 lakh எவ்வளோ டெப்ரிசியேஷன் நீ சார்ஜ் பண்ணியிருக்க, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் நீ சார்ஜ் பண்ணியிருக்க, 5,95,000 divided by 7 lakhs into 100. 100. ஏம்மா 0ல் தப்பு பண்ணுற நீ, இன்னும் கேல்குலேட்டர் ஃபாஸ்ட் வரல, எக்ஸாம்லலாம் டென்ஷன் ஆகிடும். அப்புறம் 85%. அப்போ 2,40,000க்கான 85% எவ்வளோ, 2,04,000. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா, இது வந்து ஓப்பனிங் டெப்ரிசியேஷன். கரண்ட் இயர் 6 months போடணுமா, அப்போ 2,40,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 எவ்வளோ, 12,000. அப்போ டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ நமக்கு சேல் பண்ணும்போது, 2,04,000 + 12,000, 2,16,000 டோட்டல் டெப்ரிசியேஷனா. அப்போ புக் வேல்யூ எவ்வளோ, புக் வேல்யூ என்னென்னா சொன்னேன், காஸ்ட் மைனஸ் டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, புக் வேல்யூ 24,000 புக் வேல்யூ. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்க, 15,000. லாஸா ப்ராஃபிட்டா, எவ்வளோ, கிளியரா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து வா, மேலேருந்து. ஓகேவா? இந்த கேல்குலேஷன் இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணு, 2 lakh அசெட் நம்ம ஏதாவது விற்றுருக்குமா, 2 lakh அசெட் விற்றுருக்குமா,
விற்கலை. அப்போ அந்த 2 lakh மறுபடியும் காசில் வருமா வராதா? வரும். அதுக்கேற்ற ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படியே வரும். கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட்டு 3 lakh அசெட் விற்றுருக்குமா? விற்றுருக்கோம். எவ்வளோ விற்றுருக்கோம்? 1,70,000 விற்றுட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1.3 lakhs இருக்குமா? டெப்ரிசியேஷன் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து? ஓப்பனிங் டெப்ரிசியேஷன்லேருந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம்? ஓப்பனிங் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 3 lakhsக்கு 3 lakhs. அதே 100% ரிமூவ் பண்ணியிருப்போம்லப்பா. புக் வேல்யூ 100% வெளியே போகுதுன்னா டெப்ரிசியேஷன் 100% வெளியே போயிருக்கணும்ல. ஏன்னா அது ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ இங்கேயும் 1.3 lakhs இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் என்னது? எவ்வளோ டிரான்சாக்ஷனு? 10 lakhsா? 10 lakhலேருந்து புக் வேல்யூ எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோம்? 90,000 ரிமூவ் பண்ணுறோமா? டெப்ரிசியேஷன்லேருந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம்? 9,50,000லேருந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம்? 85.855 ரிமூவ் பண்ணியிருக்கோமா? 85,500 ரிமூவ் பண்ணியிருக்கோமா? அப்போ இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 9,50,000ல் 85,500 போச்சுன்னா 8 lakh ப்ளஸ் இந்த மிஷினுக்கு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 4,500. அப்போ அதையுமே நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்கே சார்ஜ் பண்ணியிருக்கணும் மறுபடியும். அப்போ இந்த 9,50,000க்கு மறுபடியும் 4,500 டெப்ரிசியேஷன் போட்டிருக்கணுமா? போட்டிருக்கூடாதா? போட்டிருக்கணும். ரிமூவ் பண்ணியிருக்கணும் எல்லாமே. புரியுதா என்ன பேசுகிறேன்னு? புரியல. இப்போ இந்த 90,000 போக புக் வேல்யூ எவ்வளோ இருக்கீங்க? 9,10,000 இருக்கா? இப்போ இந்த 9,10,000க்கு நீ டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா? போடணும். ப்ளஸ் இந்த வித் அசெட் 90,000க்கு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா? போடணும். அது ரெண்டுத்தையுமே இங்கே நீ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் ஆட் பண்ணி மறுபடியும் ரிமூவ் பண்ணிடணுமா? ரிமூவ் பண்ணிடக்கூடாதா? ரிமூவ் பண்ணிடணும். கிளியரா? ரிமூவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்துடணும்? மிஷினரி டிஸ்போசலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி 7 lakhல என்ன பண்ணுவேன்? காஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ரிமூவ் பண்ணுவேன். கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவேன்? அதுக்கு சார்ஜ் பண்ணுவேன். கிளியரா? அதுக்கப்புறம் சேல் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். லாஸ்ட்டாக புது அசெட் எவ்வளோ வாங்கியிருக்க? 15 lakhsக்கு வாங்கியிருக்கியா? அந்த 15 lakhsக்கு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா? போடணும். ஸோ 15 lakhsக்கு கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ ஆகுது? 10% இன்ட்டு 6/12. ஏன்னா 6 monthsல வாங்கியிருக்க 75,000 ஆகுமா? அப்போ அதுவும் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷனில் வருமா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பொறுமையாக உட்காந்து டீட்டெயில்டாக பிரேக்கப் பண்ணி செம்ம ட்ரை பண்ணு. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், ப்ரீவியஸ் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ டீட்டெயில்டாக எழுதினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு புரிஞ்சதுன்னா அப்புறமா புக்கை பார்த்துக்கோ. கிளியரா? ஒவ்வொன்றுத்தையும் பிரேக் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் இயர் டெப்ரிசியேஷனை லாஜிக்காக யோசித்து இத்தனை சம் போட்டோம்ல அதை வச்சு யோசித்து ட்ரை பண்ணேன். நான் எல்லாமே பார்ட் பை பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம்கான டெப்ரிசியேஷனே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். புரியுதானா சொல்கிறேன்னு? நீ உட்காந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் புரியலன்னா மறுபடியும் நான் மதியம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. கிளியரா? ஸோ ட்ரை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணேன்? ஏன் பழுவுற? கண்ணில் தண்ணி வந்துச்சா? ஓகே, இல்லை செம்ம பயமாக இருக்கும்னு நினச்சிட்டேன். இவ்வளோ பெருசுலாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்கப்பா, ஓகேவா? ஆனால் நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 8 பார்த்தோம்ல, அந்த 8ஐ இந்த கான்செப்டை மிக்ஸ் பண்ணி கேட்டான் எக்ஸாமில். அப்படின்னா அது இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்டு, ஓப்பனிங் ப்ரொவிஷன் பேலன்ஸ் கொடுத்துருக்கான்ல, பட் அந்த கொஸ்டினில் அப்படி கொடுத்துருக்க மாட்டான்ல. அதே சேம் கொஸ்டினை இந்த கான்செப்டை மிக்ஸ் பண்ணி கேட்டான். இந்த அப்ளிகேஷனை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான்? கேட்டுட்டான். ஒரு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணல. நம்பர்லேருந்து அமௌண்ட்லேருந்து அந்த 12,80,000 போட்டல எல்லாமே சேம். இயர் கூட மாற்றலை. என்ன மாற்றிட்டான்? வெறும் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டான்? பேலன்ஸ் இவ்வளோ இருக்குன்றதை இன்க்ளூட் பண்ணிட்டான். இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அங்கே இன்க்ளூட் பண்ணிட்டான். முடிஞ்சிச்சு. புரியுதா? நல்லா பார்த்த சம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட் புரியாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? அங்கே கை வைக்க முடியாது. அதனால தான் 100% படிக்கணும்னு சொல்கிறது. அதே கொஸ்டின் மாதிரி தெரியும், ஆனால் வேறு ஒரு கொஸ்டின்லேருந்து அதை லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். புரியுதானா சொல்கிறேன்னு? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாம் கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம். ஈஸியாக போட முடியும் உன்னால். அதுக்கப்புறம் கிளியராக 10 marks எக்ஸாம் கொஸ்டின் அது. ஓகேவா? அந்த மாதிரி 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே நம்ம பாஸ் ஆயிடும். பார்ட்னர்ஷிப் 20 marks, கம்பெனி அக்கௌண்ட் 20 marks, NPO 10 marks, அதுவே உனக்கு 50 marks வந்துச்சு. புரியுதா? கிளியராக? பேலன்ஸ் எல்லாமே எப்பயாச்சும் தான் கேட்பான். இதெல்லாம் டெப்ரிசியேஷன் கண்டிப்பாக கேட்டுட்டு வரான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நிறைய டைம் கேட்பான், பட் திடீர்னு ஒரு அட்டெம்ப்ட் கேட்காம போயிடுறான். புரியுதானா சொல்கிறேன்னு? அதனால் எப்போ எப்படி கேட்பான்னு நம்மளால் சொல்ல முடியாது.
ஓகேவா? திடீர்னு பார்ட்னர்ஷிப் 10 மார்க்ஸ் கூட கேட்கலாம். அது நம்ம கையில் கிடையாது. நம்ம 100% படிக்கிறது தான் நம்மளுடைய வேலை, கேட்குறது அவன் வேலை, அதை எழுதுறது நம்ம வேலை. அப்போ படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். கிளியராக பொறுமையாக பிரேக் பண்ணு, லைன் பை லைன் என்ன சொல்கிறான்றதை பிரேக் பண்ணி சம்ம சால்வ் பண்ண. வேணும்னா டிஸ்கஸ் பண்ணி கூட நீ போட்டுக்கோ. கிளியராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கோ, போட்டுக்கோ. அப்படி தெரியலனா லாஸ்ட் மெஷராக புக்கை ரெஃபர் பண்ணிப்பார், போட்டிருக்கிறது புரியுதான்னு. புரியாமல் மனப்பாடம் பண்ணாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? கிளியராக உனக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். அதனால் நான் அந்த ஹோப்போடு இதை விடுறேன். புரியலனா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனால் ஒரு ட்ரை கொடு, அப்போ தான் இந்த கான்செப்ட் மண்டையில் ஏறும். கிளியரா? ஓகேவா?